டெக்னீசியன் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போடு சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நண்பர்களே தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ட்டு தான் இது ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்ல போகிறேன். ஏன் அதை ஆல்ட்ரு சொல்கிறேன்ற காரணத்தை சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். இது உங்களோட புரிதலுக்காக தான் இந்த விஷயத்தையே நான் சொல்ல வரேன். எனக்கு ஒரு கஸ்டமர் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணி என்ன சொன்னார், ஆனால் இந்த மாதிரி எனக்கு V10 பிக் ப்ரோவில் உங்கள் போர்டு நான் நிறையா வாங்கி போட்டுட்ருக்கிறேன், எனக்கு எதுனாச்சும் ஆல்ட்ரேஷன் தான் சொல்லுங்கன்னாரு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேங்க, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவர் மறுபடியும் 1 மணி நேரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன சொன்னார், ஆனால் இந்த போர்டும் அந்த போர்டும் சர்க்யூட் வேறையாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் நான் டக்குன்னு போய் பார்த்துட்டு, ஆமாம் அது போர்டு மாற்றணும்ல. ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டு அது டெலிட் பண்ணுறேன்னு என்னன்னு தெரில, என் சேனலில் இருக்கானு தெரில. ஒரு 30 போர்டு தான் போட்டேன், இது வந்து சாம்பிளுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த டைமில் கூட நம்மளுக்கு மன அடையவும் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமேலு அதை வந்து நான் வந்து அதாவது இது நடந்தது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே 8 மாதம் ஆகுது இது நடந்து. அதாவது ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு டவுட் ஆகிட்டு என் சேனலில் போய் பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா எனக்கு மன அடிய மறுபடியும் அவரும் நானும் பேச ஆரம்பித்த பின்னாடி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஆனால் V10 பிக் ப்ரோ ஆல்ட்ரு சொல்லுங்கள், இந்த பிடி கொஞ்சம் ஆல்ட்ரு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வீடியோ பாருங்கள் அப்படின்னேன். இல்லை எனக்கு ஃபோனில் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு என்ன போர்டுக்கு நம்ம சொல்லியிருப்போன்ட்டு இப்போ அவர் வீடியோவை போய் பார்த்தேன். போய் பார்த்தா 2024 ஜூலைன்னு நினைக்கிறேன், 23ஆம் அவர் வீடியோ போட்டிருக்காரு. சரி, இப்போ அவர் வீடியோ பார்த்தோன்னே கரெக்டு, இந்த போர்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம அந்த 30 போர்டு அவர் போடல அப்படின்னு எனக்கு இதாகிருச்சு. இப்போ அடுத்து எனக்கு இன்னொரு டவுட் எங்கே வந்துச்சு அப்படின்னா, இவர் யூனிடெக் தமிழ் போட்டிருப்பார், இந்த மாதிரி 4 ஸ்பேர் இல்லாமல் வந்துச்சு V10 பிக் ப்ரோவில் அப்படின்ட்டு. அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி அவர்கிட்ட ஃபோன் அடித்து, அண்ணா அப்படிலாம் 4 பொருளெல்லாம் இல்லாமலாம் வராதுங்கண்ணா, என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அவர் மேலே ரொம்ப சங்கடப்பட்டு அவர்கிட்ட நான் பேசினேன். அவர்கிட்டையும் சொன்னேன், ஒரு 4 வருஷமா 5 வருஷமா தானே இதெல்லாம் இருக்க போகுது, எல்லாம் எஸ்எம்டிக்கு மாறிடுனா அதுனான்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினேன். ஆனால் நான் இன்றைக்கி யூனிடெக் தமிழ் வீடியோ போய் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தா இந்த ப்ரீசெட்டு பாருங்கள், இந்த ப்ரீசெட் இங்கே இருக்குல்ல, ரெண்டுமே பாருங்கள் கொஞ்சம் நவுந்துருக்கா, இது ரெண்டும் ஈவனாக இருக்கும். நீங்கள் அவர்தில் போய் பாருங்கள். இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ மன ஆடியோவில் போய் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது. இந்த ப்ரீசெட்டு இங்கே ஒன்று இங்கே அப்படியே இருக்கும், இது இப்படி தள்ளி இருக்காது, கிராஸாக இருக்காது, நேருக்கு நேராக இருக்கும். ஆனால் இதே வந்து யூனிடெக் தமிழில் போய் பார்த்தோம்னா, அந்த 30 போர்டு போட்டேன்னு சொன்னால, அது யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போய் அந்த 30 போர்டு நம்ம சாம்பிள் தானே போட்டோம். அதில் நான் ஒரு தவறு ஒன்று பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன்னா, 473க்குள்ளே வந்து ஆடியோ சிக்னலை கொடுத்து எடுத்துருப்பேன். அப்படி எடுக்கக்கூடாது. நான் ஒரு வித்தியாசமாக அது பண்ணணுன்றதுக்காக அந்த மாதிரி எடுத்தேன். இது நிறையா பேருக்கு இன்றைக்கி டெக்னீஷியனுக்கே ஒரு சில பேருக்கு தெரியாது, நல்ல டெக்னீஷியனுக்கு தெரியும் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு. எனக்கும் கூட எல்லாமே ஒரு பாடம் தாங்க. அதனால் அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 30 போர்டுக்கு அப்புறம் நம்ம போர்டு ஆல்ட்ரு பண்ணிட்டோம். ஆனால் ஆல்ட்ரு பண்ண பின்னாடி நான் வீடியோவே போடலைங்க. ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 30 போர்டு ஓட்டினோம் பார்த்தீங்களா, அந்த 30 போர்டு அந்த ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது வீடியோ போட்டோம் பாருங்கள், அதோடு சரி. அதுக்கப்புறம் நான் அந்த V10 பிக் ப்ரோ பற்றி நான் வீடியோவே போடல. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஆனால் எதுனாச்சும் ஆல்ட்ரு இருந்தால் சொல்லுவேன். நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அவங்க என்ன பார்த்து செஞ்சாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த டெக்னீஷியன் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த வித்தியாசம் சர்க்யூட்டை பார்த்துட்டு பின்னாடி சர்க்யூட் அந்த போர்டை காட்டியிருப்போம், அதில் அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடித்தார். ஆனால் இந்த போர்டும் அந்த போர்டும் வேறான்னு சொல்லவும் தான், அடாடா தப்பு பண்ணிட்டோமே, இத்தனை நாள் இவங்க எவ்வளோ மன உளைச்சல் தானே அது சொல்லப்போனால். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிருச்சு. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டுருணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 15 நாளோ 20 நாளோ டிஃப்ரென்ஸ்லேயே பாருங்கள், மன ஆடியோவும் ஒரு வீடியோ போட்டிருப்பார், யூனிடெக் தமிழும் ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஆனால் 2 பேருமே வெவ்வேறு போர்டு இருக்கும். அதாவது V10ன்றது இதே போர்டு தான், ஆனால் சில ஸ்பேரெல்லாம் வேறு இடம் மாறி இருக்கும். ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். பண்ண பின்னாடி நான் வீடியோவே போடல நண்பர்களே, தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். அது உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காரணம் என்னென்னா, நான் அடுத்து மாற்றணுன்னா என்றைக்குமே நான் சொல்லியிருப்பேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா போர்டு எதுனாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்னா நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது எனக்கு மறந்துட்டேன் நானு. இது எவ்வளோ பேர் மன உளைச்சலுக்கு ஆளானாங்கன்னு தெரியல. ஏன்னு கேட்டா, இந்த போர்டு நெறையா வாங்கி போடுறாங்க. ஆனா, எதுனாச்சும் ஆல்ட்ரு எதுனாச்சும் இருந்தா சொல்லுங்கண்ணா, நான் சேனல்ல போட்டுருக்கேண்ணா பாருங்கண்ணான்னு இருப்பேன். அவங்க 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 என்ன மைண்டுக்கு அவங்களுக்கு தோணுச்சுன்னு தெரில. இருந்தாலும் நான் ஒரு பாருங்க இந்த போர்டில கூட நான் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன். இந்த போர்டு எனக்கு நல்லா போயிட்டுருக்கு போர்டு. ஏன்னா, இத நான் கம்ப்ளைண்ட்ட ஓப்பனா சொல்லணும். ஓப்பனா சொல்லி ஒரு விஷயத்த பண்ற வரைக்குமே, நம்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம் நண்பர்களே. இத தான் உங்களுக்கும் நான் இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன். காரணம் என்னன்னா, உண்மைய பேசின வரைக்குமே நம்ப அடுத்த இடத்துக்கு நம்ப போயிட்டே இருப்போம். அது நான் 10 போர்டு தானே, போனா போயிட்டு போகுது. அதனால ஒண்ணும் இல்ல அப்படின்னு. ஏன்னா, அன்னைக்கு நான் யூனிடெக் தமிழ்கிட்ட அவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசினேன். சாரி நான் இந்த வீடியோ பதிவு மூலியமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அன்னைக்கு கூட உங்க மேல ரொம்ப சங்கடப்பட்டேன். தப்பா நினச்சிக்காதீங்க. எதுக்கு இத சொல்ல வரேன்னா, ஒரு டெக்னீஷியன் வந்து நம்பகிட்ட வந்து பணம் குடுத்து தான் வாங்குறாங்க. புளியாங்கொட்டை குடுத்து ஒண்ணும் வாங்கல. அது என் மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கும். அதேமாரி எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நம்ப வந்து ஒரு ஒரு டெவலப் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு போறோம் அப்படின்னா, அப்பதான் நம்ம வந்து ஸ்டெப்ப வந்து ஜாக்கிரதையா வைக்கணும். அந்த இடத்துல அசால்ட் வந்துச்சுன்னா, நம்ப எவ்வளோ உயரத்துக்கு நம்ம போனோமோ, என்ன செகண்ட்ல உயரத்துக்கு போனோமோ, அந்த செகண்ட்ல அப்படியே கீழ வந்துருவோம்னு சொல்லுவாரு எங்க அப்பா. இன்னைக்கு இல்ல. அவரு இல்ல. இருந்தாலும் இந்த வார்த்தைய நான் மைண்ட்ல நான் வச்சுக்குவேன். என்னன்னா, நம்ம வந்து எல்லாத்துலயுமே வந்துட்டோம், புடிச்சுட்டோம் அப்படின்னு மைண்ட் வந்துருச்சுனாவே, நம்ப நம்ப குடுக்கறது தான். அதாவது நாயகர் சொன்ன மாரி நம்ப எடுக்கிறது படம், பார்க்கறது ஜனங்களோட தலையெழுத்து. அந்த மாரி நெனப்பே வரவே கூடாது. வந்துச்சுனாவே நம்ம முன்னுக்கே போ முடியாது. அது வந்து அந்த இடத்துல ஹெட் வெயிட்டா வந்துரக்கூடாது நம்பளுக்கு. அது என்னைக்குமே எனக்கு என் மனசுக்குள்ள நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீ இன்னைக்கும் ஃபர்ஸ்ட்டு போடு போடுற ஆள் தான் அப்படின்ட்டு. சரி நண்பர்களே, ரொம்ப நேரம் பேசிட்டேன். அந்த வீடியோ இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு உண்டான விளக்கம் என்னான்றத சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த போர்டு இன்னொரு போர்டில் நான் ஸ்பேர் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம தான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதில்ல. இந்த இடத்துல பாருங்கள் 2K2 ரெசன்ஸ் போட்டிருக்கோம். அதை கழட்டி விட்டு இந்த இடத்துல நீங்கள் சால்ட் அடிச்சுக்கோங்க. இந்த ரெசன்ஸில் மேல் பக்கம். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர் கழட்டி விட்டு இந்த மேல் பக்கம் சால்ட் அடித்து இதை கொண்டு போய் ரைட்டு இங்கே இந்த இதில் இன்னில் கொடுத்துருங்க. இந்த ரெசிஸ்டரில் சால்ட் அடித்து இந்த லெஃப்ட்டில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த பிடி வந்து வேறு மாதிரி வேலை செய்யும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த V10 பிக் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம வந்து பேசிவ் பிடியும் ஆக்டிவ் பிடியும் போட்டிருப்போம். அதில் 2 பிடி வேலை செஞ்சுட்ருக்கோம். மேலே வந்து பேசிவ் பிடி தான் போட்டிருக்கிறோம். இதை நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் என்ன காரணத்துக்காக இந்த போர்டை வந்து இப்படி யூஸ் பண்ணோன்னா, நிறையா பேர் வண்டிங்களுக்கு வாங்கி போடுவாங்க. இன்றைக்கும் நண்பர்களே, உண்மையாலுமே சொல்கிறேன், V3 இந்த போர்டு ப்ரைம் எனக்கு இது அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ஆனால் இத்தனை பேர் வாங்கி போட்டாங்க. ஆனால் ஒரு 2, 3 பேர் தான் என்கிட்ட கேட்டிருப்பாங்க ஆல்ட்ரேஷன்னு. ஆனால் அவங்க என்ன வீடியோவில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை ஆல்ட்ரு பண்ணாங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரியல. எனக்கு வருத்தமாக இருந்ததுனால தான் எனக்கு வீடியோ பதிவே போடுறேன். இப்போ இந்த ப்ரீசெட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது எதுக்காக இந்த மாதிரி 4 ப்ரீசெட் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து பேஸ் அதிகமாக இருக்குது, ட்ரிபிள் கஜக்குன்னு குத்துது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க வந்து 6 இன்ச்சு ஒரு டியூட்ரு இல்லை 8 இன்ச்சு டியூட்ரு போட்டிருந்தாலும் பேஸு ட்ரிபிள் மாறும். அது வந்து நம்ம இங்கே வந்து டியூன் பண்ணி வச்சுட்டு வெளியே எவ்வளோ தேவையோ அவங்க கண்ட்ரோலில் க அப் டவுன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செட்டப்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் அந்த போர்டில். இது வந்து இந்த மாடலு போர்டில் வந்து நிறைய டைம் எனக்கு நிறைய டெக்னீஷியன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உங்களுதில் இந்த போர்டில் எனக்கு சப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரவுண்டு பிடிச்சிருக்குன்னுவாங்க, ஒருத்தர் பேஸ் டூல் பிடிச்சிருக்குன்னுவாங்க. ஆனால் நான் இப்போ சொன்ன ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதை வந்து டைரெக்டாக கொடுக்கும்போது நீங்கள் ஏன்னா 2030க்கோ இல்லை வந்து 7294 இல்லைனா ஒரு STK மாடலுக்கு இல்லை 5200 1943 காம்போவுக்கு போடுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு இதுக்கு போடும்போது உங்களுக்கு ஆடியோ மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த ஆல்ட்ரேஷன் சொன்ன நண்பர்களே. நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த் போர்டு சரவணன். வணக்கம் நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம்.